வாழ்க்கையே வெறுப்பா இருக்கா? இக்கட்டான சூழ்நிலையில இருக்கீங்களா? உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான பதிவு தான் இது. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் செப்டம்பர் மாதத்துக்கான சேலஞ்சுக்கான பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு மாதமும் பணத்துக்கான சேலஞ்சுக்கான வீடியோ நம்ம சேனலில் நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பணம்னு மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு, நமக்கு தேவையான உதவி கிடைக்கிறதுக்கு, அந்த டிவைன் சப்போர்ட், அதாவது தெய்வீக சக்தியோட துணை நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் இருக்குது, எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கலைன்னு சொல்கிறவங்களும், எனக்கு இந்த ஒரு வேண்டுதல் மட்டும் நடந்துட்டா போதும், வேற எதுவுமே வேண்டான்னு சொல்கிறவங்களும் தவறாமல் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி எவ்வளவோ பரிகாரங்களை செஞ்சு எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த செப்டம்பர் மாதத்துக்கான சேலஞ்ச் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிரூபிக்கப்பட்ட உண்மை, எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும், இந்த 4 வார்த்தை மட்டுமே போதும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் எந்த விதமான பூஜையும் இல்லாத, வழிபாடும் இல்லாத பரிகாரம். அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 டம்ளர் தண்ணீர் தேவைப்படும். கண்ணாடி டம்ளராக இருக்கிறது நல்லது. அடுத்ததாக குடிக்கக்கூடிய தண்ணீர், ட்ரிங்கிங் வாட்டரை எடுத்துக்கோங்க. தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். இதை தொடர்ந்து பல பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் நாள் திங்கட்கிழமையில் நமக்கு ஆரம்பமாகுது. திங்கட்கிழமை சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சந்திர பகவானுக்கு உகந்தது இந்த தண்ணீர். அந்த வகையில் இந்த தண்ணீரை பயன்படுத்தி இந்த மாசம் ஃபுல்லா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். அடுத்ததா நமக்கு கோடு போடாத பேப்பர் தேவைப்படும். உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ் பேப்பர் இருந்தாலே போதுமானது. எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில், அதாவது உங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை தொடர்ந்து இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் செய்யுங்க. நடுவில் ஒரு நாள் கூட பிரேக் எடுக்காமல் செய்யறது நல்லது. அடுத்ததா இந்த பரிகாரத்தை ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலுக்காக மட்டும் நீங்கள் செய்யுங்க. 2-3 வேண்டுதலுக்காகலாம் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய அந்த பரிகாரத்தை செய்கிறவங்க இந்த பரிகாரத்தையும் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்யறது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சாலே போதுமானது. 2 பரிகாரத்தையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டாம். சரி, நைட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல, அதாவது நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல கூட உட்கார்ந்துக்கலாம். தேவையான பொருட்களை உங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க.
இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பரில் ஒரே ஒரு எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சிக்கோங்க. எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னா சாதாரண வட்டம், அதாவது ரவுண்டை நீங்கள் வரையணும். ஆரம்பித்த இடத்துல கரெக்டாக கொண்டு வந்து முடிக்கணும். நடுவில் எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் கையில் ரஃப்பாகவும் வரையலாம், காம்பஸ் வச்சும் வரையலாம், வளையல் வச்சும் வரையலாம், ஏதாவது ஒரு மூடி வச்சு கூட வரையலாம். இந்த மாதிரி எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய ஹீலிங் கோடை எழுதிக்கோங்க. இன்னும் சொல்லணும்னா ஏஞ்சல் நம்பர்னு கூட சொல்லலாம். அந்த நம்பர் என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். 815345. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 815345. இது ஆஞ்சநேயரோட ஏஞ்சல் நம்பர். எதுக்காக இந்த நம்பரை இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதம் 9வது மாதம். 9ங்கிற நம்பர் ஆஞ்சநேயருக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் நாளே நமக்கு 999 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை வந்திருக்கு. இதை பற்றி இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்கக்கூடிய வீடியோலேயே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வகையில் 9ங்கிற நம்பரோட எனர்ஜி இந்த மாதம் ஃபுல்லாகவே அதிக அளவில் இருக்கும். அதனால் ஆஞ்சநேயரோட ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தும் போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன்னு சொல்கிறவங்க இந்த நம்பரை இப்போ நான் சொல்கிற முறைப்படி பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக அந்த ஆஞ்சநேயரே உங்களுக்கு நல்ல வழியை காமிப்பார். சரி, இந்த மாதிரி நம்பர் எழுதினதுக்கப்புறமா இந்த நம்பருக்கு மேலே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுட்டு இந்த தண்ணீரை, அதாவது டம்ளரை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துலையும் வச்சுக்கலாம். ஆனால் கை கால் பட்டு தட்டி விடாத இடமா பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. இதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். நம்பரை எழுதிட்டு அதுக்கு மேலே தண்ணீரை வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்குங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிருங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வேண்டுதல் வச்சுருக்கீங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த தண்ணீரை கொடுத்து குடிக்க சொல்லலாம். அவங்க உங்கள் பக்கத்தில் இல்லைன்னா பரவாயில்ல, அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு நீங்களும் இந்த தண்ணீரை குடிக்கலாம். சரி, இந்த மாதிரி தொடர்ந்து செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக நீங்கள் செய்யணும். இப்போது முதல் நாள் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பி 2வது நாளுக்கும் அதே பேப்பரை பயன்படுத்திக்கோங்க. புதுசாக பேப்பர் எடுத்து எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அந்த பேப்பர் தானாக டேமேஜ் ஆகிற வரைக்கும் இந்த பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பர் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே தானாக டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் எரிச்சிருங்க. இதே மாதிரி புதுசாக ஒரு பேப்பரை திரும்பியும் எழுதி வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் 2-3 நாட்கள்லேயே பலன் தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஏஞ்சல் நம்பரை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு கை மேலே பலனை கொடுத்த பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். அதனால் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.